வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 5/3/2019 தினசரி நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்திய செய்திகளை பற்றி பார்ப்போம். இந்தியாவின் உணவு பதப்படுத்தும் அமைச்சகமானது கிராமங்களில் உள்ள உணவு வீணாவதை தடுக்கும் நோக்கில் கிராம சம்ருத்தி யோஜனா என்ற உணவு பதப்படுத்தும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டமானது உலக வங்கியின் உதவியுடன் கிராமப்புற தொழில்முனைவோர் மேம்பாடு, விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல், உணவு பதப்படுத்தலில் திறனை அதிகரிக்கும் வகையில் செயல்படுத்த உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் முதற்கட்டமாக உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிராம சம்ருத்தி யோஜனா என்ற திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கும் வங்கி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் உலக வங்கி என்பதுதான். அடுத்த செய்தி, உயிரி எரிபொருள் மற்றும் பயோ எத்தனால் ஆகியவற்றை பயன்படுத்த நிதி உதவி அளிக்கும் வகையில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் பிரதான் மந்திரி ஜீவான் யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதில் ஜீவான் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜெய்வ் இந்தான் வட்டாவரன் அணுகோல் ஃபாசல் அவாஷேஷ் நிவாரன் யோஜனா என்பதுதான். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி ஜீவான் யோஜனா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் என்பதுதான். அடுத்த செய்தி பார்க்கலாம். நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள டெல்டா தரவரிசை அறிக்கையின்படி, அதாவது டெல்டா ரேங்கிங் ரிப்போர்ட்டின்படி, அசாமின் ஹைலக்காண்டி மாவட்டம் செயல்திறன் அடிப்படையில் மொத்தம் 112 மாவட்டங்களில் முதலிடம் பிடித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள டெல்டா தரவரிசை அறிக்கையில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் ஹைலக்காண்டி என்பதுதான், அதாவது அசாமில் உள்ள ஹைலக்காண்டி. அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். செனகல் நாட்டில் சமீபத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மேக்கி சால் என்பவர் 54.27% வாக்குகள் பெற்று செனகல் நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, செனகல் நாட்டின் ஜனாதிபதியாக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மேக்கி சால் என்பவர் தான். அடுத்தது விளையாட்டு செய்திகளை பற்றி பார்க்கலாம். பல்கேரிய சர்வதேச மல்யுத்த போட்டியில் 2019 ஆண்டிற்கான ஆடவர் 65 கிலோ பெரிஸ்டர் பிரிவில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியர் அமெரிக்காவின் ஜோடர் அலிவரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பல்கேரிய சர்வதேச மல்யுத்த போட்டி 2019 ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் பஜ்ரங் புனியா என்பதுதான். அடுத்தது விருதுகளை பற்றி பார்க்கலாம். ரஷ்ய தயாரிப்பான MiG-21 விமானத்தை கொண்டு பாகிஸ்தானின் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்திய அபிநந்தன் வர்தமான் என்பவருக்கு பகவான் மகாவீர் அஹிம்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை பெறும் முதல் நபர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பகவான் மகாவீர் அஹிம்சா விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் அபிநந்தன் வர்தமான் என்பதுதான். அடுத்தது நியமனங்களை பற்றி பார்க்கலாம். முன்னாள் நிதி செயலாளர் அஜய் நாராயணன் ஜா என்பவர் 15வது நிதிக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே உறுப்பினராக இருந்த சக்திகாந்த் தாஸ் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அஜய் நாராயணன் ஜா இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரசியலமைப்பு விதி 280 படி குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை அமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதிக்குழுவை எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அரசியலமைப்பு விதி 280 படி குடியரசுத் தலைவர் தான் இந்த நிதிக்குழுவை அமைக்கிறாங்க. 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா NK சிங் அவர்கள். 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா YK ரெட்டி அவர்கள். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கான பதில் NK சிங் அவர்கள் தான். அடுத்த செய்தியை பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தின் லோகாயுக்தா அமைப்பின் முதல் தலைவராக முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அஜித் சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, லோகாயுக்தா மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய முதல் மாநிலம் ஒடிசா. லோகாயுக்தா சட்டத்தை முதன்முறையாக நிறைவேற்றிய மாநிலம் மகாராஷ்டிரா என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லோகாயுக்தா சட்டத்தை முதன்முறையாக நிறைவேற்றிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மகாராஷ்டிரா என்பதுதான். அடுத்தது முக்கிய தினங்களை பற்றி பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு தினமாக மார்ச் 4 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது மார்ச் 4 நேஷ்னல் செக்யூரிட்டி டே. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ அதிகாரிகள், பாரா இராணுவம், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கமாண்டோக்கள் போன்ற பாதுகாப்பு படையினரின் பணியை பாராட்டி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 4 அன்று ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் என்று அழைக்கப்படும் தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தோன்னா இந்த தினமானது 1972 முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படி பார்த்தோன்னா இந்த ஆண்டு கொண்டாடப்படும் தேசிய பாதுகாப்பு தினம் 48வது தேசிய பாதுகாப்பு தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேசிய பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் மார்ச் 4 என்பது தான். அடுத்தது நம்ம 4/3/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலும் 5/3/2019 கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, அரபு பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடு உச்சி மாநாடு நடைபெறும் நகரம் எது? இதற்கான பதில் பெய்ரூத் என்பதுதான். இரண்டாவது கேள்வி, சிட்னி கிரிக்கெட் மைதானத்தின் வாழ்நாள் கௌரவ உறுப்பினத்துவத்தை பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதற்கான பதில் விராட் கோலி என்பதுதான். மூன்றாவது கேள்வி, இந்திய மகளிர் குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தலைமை பயிற்சியாளர் யார்? இதற்கான பதில் முகமது அலி கமார் என்பதுதான். நான்காவது கேள்வி, யாருக்கு ICSI வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ஆதி கோத்ராஜ் என்பவர்தான். ஐந்தாவது கேள்வி, முதலாவது பிலிப் கோல்டர் குடியரசு விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான பதில் நரேந்திர மோடி அவர்கள்தான். அடுத்தது 5/3/2019 கேள்விகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, எந்த மத்திய அமைச்சகத்தால் மகாத்மா காந்தி சர்வதேச துப்புரவு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? இரண்டாவது கேள்வி, குற்றமற்றதாக அறிவிக்கப்பட்ட பிரிவு 377 எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது? மூன்றாவது கேள்வி, சிக்கிம் மாநிலத்தில் முதல் விமான நிலையம் எங்கு உள்ளது? நான்காவது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி யார்? ஐந்தாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் இந்தியாவின் முதல் பழங்குடி சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது? உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.